துளசி பேசுறேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா Philips ஏர் ஃப்ரையர் அன்பாக்சிங் வீடியோ தான் நான் வந்து இன்னைக்கு வந்து எடுத்துட்டு இருக்கேன். ஏற்கனவே அன்பாக்சிங் பண்ணிட்டேன், எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதுதான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறீங்க. இதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து எப்படி நம்ம குக் பண்ணலாம் அப்படிங்கிற ரெசிபி வீடியோலாம் நான் சூப்பரா உங்களோட ஷேர் பண்ணுவேன். நீங்க அதை கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. ஸோ வந்து பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆன்லைனில் வந்து டைரெக்டாக வந்து ஃப்ளிப்ஸ் கம்பெனிலே வந்து வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆர்டர் பண்ணிவிட்டு ஒரு 1 வீக் இருக்குன்னு நினைக்கிறேன். 1 வீக்குக்கு அப்புறமா தான் வந்தது. நான் வந்து அமேசானில் வந்து பார்த்துருந்தேன். ஆனால் அமேசானில் வந்து எனக்கு அந்த ப்ராடக்ட் வந்து அதில் வந்து பார்த்து வாங்குறத விட டைரெக்டாக ஃப்ளிப்ஸ் கம்பெனிலே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிலே வாங்கியிருந்தேன். ஏற்கனவே நம்ம வந்து ஃப்ளிப்ஸ் ப்ராடக்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா குக்கிங்க்கு வந்து நிறையவே யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அந்த பிளெண்டர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்குமே வந்து ரொம்ப சூப்பராகவே ஒர்க் ஆகிட்டுருக்கு. நல்ல குவாலிட்டியாக இருக்கும். அதாவது நம்ம வந்து இந்த குக்கிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா பிளெண்டரு, அப்புறம் வந்து ஏர் ஃப்ரையர் வந்து இப்போ வாங்கியிருக்கேன். ஸோ எனக்கு இந்த ப்ராடக்ட்லாம் பிடிச்சதுனால நான் இதிலே வந்து ஏர் ஃப்ரையர் வாங்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன். மோஸ்ட்லி ஏர் ஃப்ரையர் வந்து நம்ம எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்னா, நம்ம வந்து எண்ணெய் இல்லாமல் சமைக்கிறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். எண்ணெய் கம்மியாக சேர்த்துக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் குயிக்காக வந்து இதில் குக் ஆயிரும். ஒன்று கேக் வந்து பேக்கிங் பண்ணலாம், அப்புறம் நட்ஸு வறுக்கலாம். ஸோ இவ்வளோ தான் இதில் பண்ணலாம். இதுக்கு மேலே வந்து இதில் வந்து நிறைய ரெசிபி இதில் வந்து செய்கிறதுக்கெல்லாம் வந்து நிறைய இருக்குது. அதுக்கு உண்டான எக்யூப்மெண்ட்லாம் வந்து நம்ம வந்து வாங்கி வச்சுட்டு நம்ம பண்ணலாம். பேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 பாக்ஸ் நான் ஓப்பன் பண்ணிட்டேன் பாருங்கள். 3 பாக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஏர் ஃப்ரையர் உள்ளே இருக்கும். ஸோ வந்து இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ண போகிறேங்க. இப்போ வந்து ஃபைனலாக ஒரு ப்ராடக்ட், அதாவது ஃபைனலாக நம்ம ப்ராடக்டை டச்சப் பண்ணியாச்சு. அதுக்குள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் இருக்கான்னு பார்த்துடலாம். பேக்கிங் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ப்ராடக்ட் வந்து எந்த டேமேஜும் இல்லாமல் ரொம்ப சூப்பராகவே வந்து கம்பெனிலேருந்து ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாகவே நான் வந்து ஏர் ஃப்ரையர் வாங்கணும்னு நினச்சேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஓடிஜி அவன் பார்க்கலாமா அப்படின்னு நினச்சேன். மோஸ்ட்லி வந்து கடலை வந்து வறுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து நம்ம கடலை வறுத்து சாப்பிட்றதுக்குன்னா எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நிறைய ப்ளாக்ஸ் படித்து பார்த்தேன் கூகுளில். ஸோ அதில் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது ஏர் ஃப்ரையரே பெட்டர் அப்படின்னு எல்லாருமே போட்டிருந்தாங்க. ஏர் ஃப்ரையர்லன்னா குயிக்காக வந்து ஒரு 8 to 10 மினிட்ஸில் வந்து நம்ம வந்து பீனட்டை வந்து ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. பாதாம் பருப்பு, அப்புறம் வந்து கேஷ்யூ நட்டு, அப்புறம் இன்னும் என்னென்ன நட்ஸ் இருக்கும் எல்லாமே வந்து ஃப்ரை பண்ணலாம். அவ்வளோ சூப்பராக வரும். ஸோ வந்து நான் இப்போ தான் வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இதை பார்த்தோன்னே எனக்கு வந்து நம்ம ஏதாவது பேக்கிங் பண்ணி பார்த்துடலாம் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு ஆர்வமாக வந்து இருந்தது. ஆக்சுவலாக வந்து இது எல்லாமே எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியாது. நான் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நான் வந்து ஃப்ளிப்ஸ் கம்பெனியில் வந்து மெயில் பண்ணியிருக்கேன். எப்படி வந்து யூஸ் பண்ணணுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து டெமோ வந்து ஒரு 2 டேஸில் வரேன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம வந்து ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு ஜாமான் வந்தோடனே வந்து டெமோவுக்கு வந்து நம்ம உடனே நம்ம அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து 24 ஹவர்ஸில் வந்துடுவாங்க அப்படின்னாங்க. நான் வந்து கொஞ்சம் ஒரு நாள் எடுத்துகிட்டு ஃபோனில் வந்து பேசி பார்த்துட்டு அப்புறம்தான் வந்து பண்ணேன். இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 180 டிகிரி செல்சியஸில் நட்ஸு வந்து ஃப்ரை பண்ணலாம். 200 செல்சியஸில் என்னென்ன சிக்கன் இது மாதிரி ஒன்று ஃப்ரை பண்ணுறது எல்லாமே எழுதியிருக்காங்க. ஸோ அந்த டிகிரியில் தான் வந்து நம்ம இதில் வைக்கணும். ஸோ அந்த டிகிரியில் வச்சு ஒரு 2 நிமிஷமா 4 நிமிஷமா நட்ஸ் வறுக்கிறதுக்குலாம் நம்ம பார்த்து பண்ணிக்கலாம். இந்த பேப்பரில் வந்து இந்த QR கோடு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம வந்து ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா வாரண்ட்டி வந்து ஈஸியாக வந்து ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். ஸோ சூப்பராக நம்ம ஃப்ரையர் வாங்கியாச்சு, ஏர் ஃப்ரையர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி வந்து சிம்பிளாக வந்து ஏதாவது செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கலான்ட்டு இருந்தேன். அவங்க வந்து ஆப்பெல்லாம் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த புக்கில் எழுதியிருந்தாங்க. இதோட இது வந்து பார்த்திங்கன்னா 4.2 லிட்டர் 1000 சீரீஸில் வாங்கியிருக்கேன்.
இதோட விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது நான் அமேசானில் இதில் எல்லாமே பார்த்தப்போ விலை வந்து நான் கீழே உங்களுக்கு நோட் பண்ணுறேன். எனக்கு இப்போது வந்து ஞாபகம் இல்லை, கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் நோட் பண்ணுறேன் பாருங்கள். அப்போதைக்கு ஆஃபர் இருந்ததுனால நான் வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சைடு ஹீட் ஆகக்கூடிய இந்த பேன் இதில் வந்து டைரெக்டாக வந்து நம்ம எந்த ப்ராடக்ட்டுமே வந்து சமைக்கக்கூடாது, மேலே இந்த ஸ்டாண்ட் வச்சு தான் சமைக்கணும். இப்போ இது எல்லாமே வந்து நம்ம செட் பண்ணியாச்சு. நம்ம வந்து இப்போ ஆப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்குன்னு தனியாக ஆப் இருக்குது. அது நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு வந்து இதில் நான் ஷேர் பண்ணுறேன். அதோட நேம் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் ஷேர் பண்ணுறேன். அந்த ஆப்பில் வந்து எல்லாமே எழுதியிருப்பாங்க. ஒரு அதாவது இந்த ப்ராடக்ட்டுக்கு நம்ம வாங்கியிருக்கிற இந்த மாடலுக்கு எது சமைக்கலாம், எந்த டிகிரியில் சமைக்கலாம் அப்படின்னு நல்லா சூப்பராகவே அதில் வந்து ரெசிபீஸ்லாம் ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பார்த்து நம்ம அதே மாதிரியே நம்ம குக் பண்ணலாம். இப்போ வந்து நான் எல்லாமே வந்து இதில் வந்து டேபிள் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேங்க. இதோட பிளக் பாயிண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பிளக் பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அந்த பிளக் பாயிண்ட் வந்து நீங்கள் வாலில் இருக்கிறதெல்லாம் வந்து இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றி செட் பண்ணிக்கணும். ஏன்னா சின்னதாக இருந்தால் உள்ளே நுழையாது. நல்லா சூப்பராக ஹெவியாக கொடுத்துருக்காங்க. ஒயர்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ உள்ளே வந்து பார்த்திங்கன்னா மேலெல்லாம் வந்து அடிக்கடி க்ளீன் பண்ணக்கூடாதுன்னு டெமோ கொடுக்கும்போது வந்து சொன்னாங்க. ஆனால் இப்போ வந்து ஜஸ்ட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த கீழே உள்ள அந்த ஸ்டீல் மட்டும் நான் லைட்டாக வந்து இதுக்குன்னு கிளாத் வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ராச்சஸ் இல்லாத கிளாத்தாக வந்து யூஸ் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த ட்ரேயை வந்து வாஷ் பண்ணும்போது அந்த ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கக்கூடிய இதுதான் வந்து யூஸ் பண்ணி வாஷ் பண்ணணும்னு சொன்னாங்க. பின்னாடி பார்த்திங்கன்னா ஏர் போகிறதுக்கு எல்லாமே இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்பாஞ்செலாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து எல்லோ கலரில் ஸ்பாஞ்ச் இருக்கும். அந்த மாதிரி ஸ்பாஞ்ச் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸ்க்ரப் பண்ணி தேய்க்கக்கூடாது. கொஞ்சம் சின்னதாக வந்து கீறல் விழுந்தால் கூட உங்களுக்கு இந்த ட்ரேயில் வந்து ஹீட் வந்து கரெக்டாக நல்லா ஹீட் ஆகாது, சீக்கிரமாக கெட்டு போயிடும்னு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் தான் மெயினாக வந்து நீங்கள் பார்க்கணும். நான் பாதாம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் வந்து இது வந்து இதில் எப்படி ஃப்ரை பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக அப்புறமா வந்து ஒரு நாள் நான் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா வந்து பாதாம் பருப்பு பொதுவாக பாதாம் பருப்பு நட்ஸு எல்லாமே வந்து எவ்வளோ நேரம் அதை உப்பு போட்டு அதை ஊற வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறேன். ஏன்னா இதில் வந்து அதில் பண்ணும்போது நான் எடுக்கலை. நார்மலாக வந்து ஃப்ரை பண்ணி பார்த்தேன் நல்லா, அதாவது அதில் குக்கிங் வந்து பண்ணும்போது நல்லா வரல. டெமோ பண்ணி காமிக்கிறதுக்கு வந்திருந்தாங்க. அவங்க வந்து சொன்னாங்க நட்ஸு எல்லாமே வந்து டைரெக்டாக வைக்கவே கூடாது, நாங்கள் டைரெக்டாக வச்சா சாப்பிட முடியாது நாங்கள். ஸோ அவங்க எல்லாமே வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க. அது மாதிரி நான் செஞ்சு பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பில் வந்து பார்த்துட்டு இந்த வாழைக்காய் அப்புறம் கத்திரிக்காய்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக வந்து ஜஸ்ட்டு உப்பு போட்டுட்டு லைட்டாக எண்ணெய் தடவிட்டு நான் அதில் வச்சுட்டு ஜஸ்ட் 2 to 5 minutesன்னு நினைக்கிறேன் அது மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்தேன். இது வந்து பனானாவில் பட்டைத்தூள் மட்டும் போட்டுட்டு சூப்பராக வந்து அதை வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு எடுக்கலாம். ஜஸ்ட்டு ஒரு 2 to 4 minutes தான் வைக்கணும்னு நினைக்கிறேன். தோலோடு கட் பண்ணி வச்சுருந்தேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த பட்டைத்தூள் வந்து நான் வந்து இந்த பட்டைத்தூள் ஸ்ரீலங்கன் பட்டைத்தூள் தான் வந்து யூஸ் பண்ணணுன்னு நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன். ஸோ அதுதான் ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. இது வந்து அவரைக்காய். ஸோ நார்மலாக வந்து காய்கறிலாம் அதிகமாக சமைக்காமல் இந்த மாதிரி லைட்டாக உப்பும் அதுக்கு வந்து காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா குடமிளகாத்தூள் மட்டும் சேர்த்துட்டு
கொஞ்சமாக ஒரு 2 ட்ராப் எண்ணெய் ஊற்றிட்டு ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இதில் நிறைய ரெசிபி பண்ணலாம். அது டீட்டெயில்டாக கம்மிங் வீடியோஸில் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போ இந்த ஏர் ஃப்ரையர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. நட்ஸ் வறுக்கிறதுக்கும் அப்புறம் வந்து நார்மலாக வந்து வெஜிடபிள்ஸ் வந்து மினிமமாக ஆயில் இல்லாமல் சமைக்கக்கூடியதுக்கு இதுக்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப சூப்பராகவே இருக்குது. நமக்கு வந்து இந்த ஏர் ஃப்ரையரை எப்படி வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து நம்மளுடைய குக்கிங் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிட்டு தான் வாங்கணும். நான் இதில் அதிகமாக குக்கிங் பண்ண போகிறது இல்லை. ஜஸ்ட்டு அந்த கடலை வறுக்கிறதுக்கும் அதுக்கப்புறமா எப்போயாவது வந்து கேக் ஏதாவது பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை வாங்கினேன். ஸோ ஹெல்த்தியாக வந்து சமைச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதிகமாக செலவு பண்ணாமல் கம்மியாக, அதாவது இந்த டிஸ்கவுண்ட் அந்த டைமிங்லாம் வரும் பார்த்தீங்களா, எப்போயாவது வந்து ஃபெஸ்டிவல் டைம் ஆஃபர் வரும்பொழுது அப்போதைக்கு வந்து பார்த்து வாங்கணும். ஸோ அந்த மாதிரி நான் என்னுடைய இது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து சமைக்க மாட்டேன் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி வாங்கினேன். ஸோ வந்து இதில் நிறைய வந்து ஃபெசிலிட்டியோட நிறைய ஃபீச்சர்ஸோட நிறைய இருக்குது. அதிகமாக வந்து விலை கொடுத்து வாங்கும்போது அதோட இது இன்னும் நிறையவே இருக்குது. இப்போது ஏர் ஃப்ரையரை விட ஏர் ஃபியூஷன் அது இது நிறைய வந்திருக்கு. ஸோ நிறைய வந்து டெக்னாலஜி வளருது, நிறைய ப்ராடக்ட்ஸும் இருக்குது. நமக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக எந்த மாதிரி நமக்கு வேணுமோ அதை சூஸ் பண்ணி நம்ம ப்ராடக்டை சூஸ் பண்ணி வாங்கணும். ஸோ இதுதான் என்னுடைய இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிலிப்ஸ் ஏர் ஃப்ரையரில் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் வந்து குக்கிங் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதே சமயத்தில் இதை வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகவே இருக்குது. இடம் வந்து ரொம்ப அதிகமாக தேவைப்படாது. இதுக்கு வந்து நிறைய இடம் வேணும், ஒதுக்கி வைக்கணும் அப்படின்லாம் இல்லை. கிச்சனில் ஓரமாக சின்னதாக ஒரு டேபிளில் நான் வந்து ஹாலில் தான் சின்னதாக டேபிளில் வந்து ஓரமாக வச்சுருக்கேன். ஏன்னா யூசேஜ் வந்து கம்மிங்கிறதுனால இது கொஞ்சம் ஓரமாக அப்படியே வச்சுருக்கேன். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நான் ரெசிபிஸ் நான் ஷேர் பண்ணுறேன். நான் ஷேர் பண்ணுற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொன்று சூப்பரான ஒரு வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.